அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மகாநதி சீரியலில் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ நம்ம பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதேவோ ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் அது இதுன்னு பேசுகிறாரு. பேசும் பொழுதே பார்த்தீங்கன்னா, என்னது அமைதியாக பேசுகிற, என்ன உனக்கு முடியலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கே அப்படின்னு அவர் பதறி போகிறாரு. உடனே இல்லைங்க, செக்கப்புக்கு வந்திருக்கேங்க, இன்றைக்கி ஸ்கேன் பண்ணணும்ல, நீ நேற்று கூட பேசுகிறப்ப என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. இல்லைங்க, வீட்டுக்கு போனால் கங்காக்கா கிளம்பிட்டு இருந்தா ஸ்கேன் பண்ண, அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதுதாங்க நான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அடுத்து ஒருத்தர் வராங்க. என்னது எந்த தடவை ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் அப்படி கவனிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஒய்ஃப்ஸை அதை பார்த்து இந்த பொண்ணு ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது, ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு கேட்டோம். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால் வந்துட்டார். அப்புறம் போய் டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணும்போது கூட கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்குறாரு. ஏற்கனவே கூகுள் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாரு. இப்படித்தான் அவேர்னஸோடு இருக்கணும். அவர் வேறு பாராட்டுறாங்க. அப்புறம் குழந்தை எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு, இந்த கேஷ்நட் மாதிரி இருக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு. இப்போ தெரியாது, இன்னும் அடுத்த வாரத்தில் பண்ண ஒரு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் கை காலெலாம் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சேட்டை தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. வெளியில் அவங்களால தலகால் புரியலை சந்தோஷத்துக்கு. அப்போ 2 பேரும் பேசிகிட்டே வர்றாங்க. ஏங்க உடனே பொண்ணா பையனா அப்படி பேசும் பொழுது, சரி பொண்ணே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, பையன் தான் வேணும்னு சொன்ன பொண்ணு எப்படி இப்படி மாறிட்டு அப்படின்னா, எல்லாம் ஆன் கண்டிஷன் தான், கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்கிறது. என்ன வாடினா மூக்கு மொழின்னு எல்லாம் உங்களை போலவே இருக்கணும், இந்த மினி காவேரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஏன் இப்படின்னு இல்லை, உங்களை போல தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அப்பா மாதிரி பொண்ணு இருந்தால் தான் நக்கிச்சாமா தெரியுமா அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு பேசிகிட்டு ஆமாம் நீ மட்டும் இல்லை, இந்த உங்களை மாதிரி நல்லா இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், துருதுருன்னு இருக்கணும், என்ன மாதிரிலாம் வேண்டாம். ஏன் உனக்கு மட்டும் நீ மட்டும் சேட்டை இல்லாதவள அப்படின்னு. இல்லை ரவுடி பேபி நாமா நீ மட்டும், அது ரவுடி நீயே ஒரு ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு, ரவுடி பேபிக்கு ஒரு சேட்டை குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறது நல்லாவே இருக்குது. ஆனால் வெளியில் போலீஸ் இருக்குது. அவங்க உடனே இதுக்கு பார்த்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு, ஐயோ நீங்கள் போயிருங்கன்னு. சரி வெளியில் இவங்க காரோடு இருக்காங்க, கம்பெனி காரில் நீ போயிரு, நான் இப்படியா போயிடுறேன் அப்படின்னு அவர் கலந்துட்டார். உடனே போலீஸ் பார்த்துட்டு, என்னது லேபில் இருக்காங்க ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, இந்த பொண்ணு மட்டும் வருது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் என்னடா ஸ்கேனை பார்த்துட்டு வீட்டில் எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ அப்படித்தான் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் பற்றி பயங்கர பேச்சு. அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு, ஏதோ பார்த்தியா குழந்தை எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு குமரன் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம பிள்ளை சோர்ந்து போய், ஐயோ நம்ம வீட்டுக்கார நிலைமை என்ன ஆகுமோன்னு போகுது, இங்கே பாருடி காவேரி பாரு அப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப என்னடி எல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டே வந்துருமா 2 மணி நேரத்தில் பார்ப்போம் என்ன வரப்போகுதுன்னு.